Welcome viewers, welcome students. This is direct and indirect speech. நாம இப்போ direct and indirect speech பத்தி பார்க்க போறோம். direct speechனா என்ன, indirect speechனா என்ன என்பது பத்தியும், இந்த speech எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். வருகின்ற இப்போ எல்லா ஸ்லைட்லயும் வந்து தெளிவா நீங்க எல்லாத்தையும் உற்று கவனிங்க. Definition: direct speech is a report of the exact. report அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க ஒருத்தரை பத்தி சொல்றது ரிப்போர்ட். அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றது ரிப்போர்ட். ஓகே, அது எப்படி சொல்லணும்? தி எக்ஸாக்ட் ஆர் ஆக்சுவல் வேர்ட்ஸ். அவர் என்ன வேர்டு யூஸ் பண்றாரோ அந்த வேர்டு அப்படியே சொல்றது, எதையும் மாத்தாம. அப்ப சொல்றவர் யார் அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். நம்ம அந்த சொல்லக்கூடியவரை நம்ம ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். பை எ ஸ்பீக்கர் ஆர் ரைட்டர். இட் இஸ் யூஸ்வலி பிளேஸ் இன்சைட் கொட்டேஷன். அந்த வேர்டு வந்து கொட்டேஷனுக்குள்ள வரும். கொட்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னா டபுள் கொட்டேஷன், டபுள் இன்வெர்ட் கமாஸ் சொல்லுவாங்க. இன்வெர்ட் கமாஸ்குள்ள வரக்கூடியது. அண்ட் accompanied பை ரிப்போர்ட்டட் verb. அதோட ரிப்போர்ட்டட் வெர்பும் வரும். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. லக்ஷ்மி செட் ஐ கால் யூ லேட்டர். அப்போ லக்ஷ்மி சொல்றது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐ கால் யூ லேட்டர். அது அப்படியே சொல்றது, அவங்க சொல்லக்கூடியதை அப்படியே சொல்றது தான் வந்து ரிப்போர்ட்டட். அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுவோம் நாம. ஓகேவா? இதில் ரிப்போர்ட்டட் வெர்புன்ற கால்னு சொல்றோம். ரிப்போர்ட்டட் வெர்பு அப்படின்றது சிஏஎல் கால். ஆக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையோ அந்த வாக்கியங்களையோ அப்படியே மாற்றாம சொல்றது தான் வந்து டைரக்ட் ஸ்பீச். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நேர்கூற்றுன்னு சொல்லுவோம். தமிழ்ல நேர்கூற்று. ஓகேவா? அடுத்து பாருங்க. we may report what he said or she said, anyone said, without quoting his exact words or actual words that the speaker uttered. We may report what he said without quoting his exact words or actual words that the speaker uttered. This is called indirect or reported speech. சொல்லக்கூடியதை அப்படியே சொல்லாம, வித்தவுட் குவாட் பண்றது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் குவாட்டிங் சொல்றது. வித்தவுட் கோட்டிங் இஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். அவர் சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் வேர்ட்ஸோ ஆக்சுவல் வேர்ட்ஸோ அப்படி இல்லாம. ஓகேவா? அப்படி சொல்றதா வந்து என்னது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லுவோம் நம்ம. This is called indirect or reported speech. எக்ஸாம்பிள் பாருங்க. லக்ஷ்மி told me that she called me later. இதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த ஐன்றது ஷியா மாதிரி இருக்கு, யூன்றது மியா மாதிரி இருக்கு, மாத்தி சொல்லிருக்கு. இதுல கொட்டேஷனுக்குள்ள வராது, கொட்டேஷன் மார்க் இருக்காது இதுல. ஓகேவா? ரிப்போர்ட்டட் வெர்ப் மாறி இருக்கு. ஆக டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்வது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது நம்ம அதை மாற்றி சொல்வது, பொருள் மாறுபடாமல் மாற்றி சொல்வதே அது இன்டைரக்ட் ஸ்பீச். அது நம்ம தமிழ்ல வந்து அயல் கூற்றுன்னு சொல்லுவோம். அயல் கூற்று, நேர்கூற்று, அயல் கூற்று. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இப்போ என்னென்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ல நம்ம பார்க்குறோம். ஓகேவா? என்னென்ன சென்டென்சஸ் அப்படின்னா டெக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ் நம்பர் 1, நம்பர் 2 இன்டரோகேட்டிவ், நம்பர் 3 இம்பேரேட்டிவ், நம்பர் 4 எக்ஸலமேட்டரி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இருக்கிறது டெக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ். இதுக்கு உதாரணம் அஃபர்மேட்டிவ் ஃபார்மா இருந்தா, அதாவது என்ன சொல்லுவோம், நேர்மறை வாக்கியமா இருந்தா அது எதிர்மறை வாக்கியம். அஃபர்மேட்டிவ் ஃபார்ம் அப்படின்றது நேர்மறையாக இருக்கக்கூடியது, பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. ஐ sang a song. ஓகேவா? நெகட்டிவ்ல பண்ணோம்னா ஐ கான்ட் சிங் எ சாங். நாட் வந்தால் போதும். அது காண்டா இருக்கலாம், டிடின்டா இருக்கலாம், ஷுடின்டா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். நாட் இருக்கணும், நெவர் இருக்கணும். ஓகேவா? நான் ஒரு பாடலை பாடினேன். நான் ஒரு பாடலை பாட முடியல, பாட முடியாது, பாடவில்லை, பாட இயலாது. இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் சொல்றது வந்து நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லுவாங்க. அது எதிர்மறை வாக்கியம். ஆக ஒரு சென்டென்ஸ்ல நேர்மறை வாக்கியம் எப்படி வரும், எதிர்மறை வாக்கியம் அப்படின்றது ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். செகண்ட் பாருங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதில் நிறைய 1, 2, 3 டைப்ஸ் இருக்குதுல. ஓகேவா? WHRB டைப் ஒன்று, வெர்ப் டைப் ஒன்று, கொஸ்டின் டேக்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். Where did you buy the car? Where did you buy the car? நெகட்டிவ் பாருங்க. Why can't you sing a song? ஏன் பாட்டு பாட முடியாது அப்படின்றது. Why can't you sing a song? இந்த கான்டென்ட் வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.
இம்பரேட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் அப்படின்றது வியப்பு, கட்டளை, வேண்டுதல் இந்த மாதிரி வாக்கியமாக வரும். வெர்பில் ஆரம்பிக்கும். ஓப்பன் த டோர், அந்த டோரை திறந்து விடு. ஓகே, அதே நெகட்டிவ் ஃபார்மில் டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மாஸ்க், மாஸ்க் இல்லாமல் நீ வெளியே போகாத. அப்போ இந்த இம்பரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்காது. சப்ஜெக்ட் அப்படின்றது குறிப்பாக எப்படி உணர்ந்துக்கிறோம், யாரை பார்த்து சொல்கிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். செகண்ட் பர்சன் சப்ஜெக்டாக இருக்கும். யூ ஓப்பன் த டோர்னு அர்த்தம். ஆனால் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், அது அசட்டிவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ இம்பரேட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா அதே இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை ரிக்வஸ்டாக இருக்கலாம், இல்லை கமாண்டாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பல வகையில் வரக்கூடியதான் இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரின்றது நம்ம என்ன சொல்லுவோம், வியப்பு வாக்கியம். வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் திஸ் இஸ், இதை வந்து வியப்பாக சொல்கிறது. அதே நெகட்டிவ்ல சொன்னோம்னா அலாஸ் ஐ காண்ட் சிங். இங்கே அலாஸ்ன்ற வார்த்தை அது ஒன்று தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிறோங்க. அலாஸ்ன்ற வார்த்தை ஓமை காட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா, அது இன்டர்ஜங்ஷன் சொல்லுவோம். இன்டர்ஜங்ஷன் ஓகேவா, கன்ஜங்ஷன்ற மாதிரி இன்டர்ஜங்ஷன் சொல்லுவோம். இன்டர்ஜங்ஷன் வார்த்தை அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆச்சரியக்குறி வரும். ஆச்சரியக்குறி வந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே, இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். அந்த 4 டைப் சென்டென்ஸ் வந்து அஃபர்மேட்டிவ் நேர்மறை வாக்கியம் எப்படி வரும், எதிர்மறை வாக்கியம் எப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இது வந்து இதே முடிவல்ல, நிறைய மாடல் இருக்குது. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆக்சிலரி வெர்போ தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் ஒரு சென்டென்ஸ் எப்படி வரும் பாருங்கள். டெக்ளரேட்டிவ் அப்படின்னா டெக்ளரேட்டிவ் அசர்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்ப் வருது பாருங்கள். சப்ஜெக்ட்டு வெர்ப், எது சப்ஜெக்ட்டு, ஐ சப்ஜெக்ட்டு, சாங் வெர்ப். நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஐ சப்ஜெக்ட்டு, காண்ட் சிங்ன்றது வெர்ப். இன்ட்ராகேட்டிவில் பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், கொஸ்டின் மார்க் வருது இல்லையா, கொஸ்டின் மார்க் வந்தால் இன்ட்ராகேட்டிவ், அது சந்தேகமாக இல்லை. இம்பரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பரேட்டிவ்ல வெர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள். ஓப்பன்றது வெர்ப், அந்த வெர்பில் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் டோன்ட்ன்றது வெர்ப் தான். ஓகே, எக்ஸ்க்ளமேட்டரியில் கண்டிப்பாக என்ன வரும், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் மார்க் வரும். ஆச்சரியக்குறி கண்டிப்பாக வரும். ஆச்சரியக்குறி வந்தால் எக்ஸ்க்ளமேட்டரி. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெக்ளரேட்டிவ் ஆர் அசர்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்போட ஆரம்பிக்கும். இன்ட்ராகேட்டில் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் வரும். இம்பரேட்டிவ்ல அப்படின்னா வந்து வெர்பில் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் வரும். எக்ஸ்க்ளமேட்டரில் ஆச்சரியக்குறி வாக்கியம் வரும், ஆச்சரியக்குறி வரும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது தெளிவாக நம்ம ஒன்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது டேர் ஸ்பீச் டு இன்டெர் ஸ்பீச்ன்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அசர்டிவ் ஆர் டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸை பார்க்க போகிறோம். ஹவு டு ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் இன் டேர் ஸ்பீச். ஒரு டேர் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த வேர்டை பற்றி தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உதாரணம் கொடுத்துருக்கேன். ராஜு செட் டு மீ ஐ பாட் யூ எ கார் எஸ்டர்டே. அப்போ பார்த்தோம்னா இது ரெண்டாக பிரிச்சிருக்கேன் டோட்டலாக. ராஜு செட் டு மீன்றது ஒரு பகுதியாகவும் ஐ பாட் யூ எ கார் எஸ்டர்டேன்றது இன்னொரு பகுதியாகவும் கொடுத்துருக்கேன். அப்போது ராஜு செட் டு மீ அப்படின்றது அதுக்கு என்னது அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் வருது. ரிப்போர்ட்டிங் ஓகேவா, ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் சொல்லுவோம் நம்ம. ஐ பாட் யூ எ கார் எஸ்டர்டேன்ற ரிப்போர்ட்டட் ஃபார்ம். ஓகேவா, ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் ஆர் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் சொல்லலாம். ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அப்படின்றது நம்ம கொட்டேஷன் வெளியே இருக்கும். ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்றது கொட்டேஷன் உள்ளே இருக்கும். ஓகேவா, கொட்டேஷன் உள்ளே இருக்கிறது ரிப்போர்ட்டட் ஃபார்ம், கொட்டேஷன் வெளியே இருக்கிறது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் பற்றி இன்னும் நம்ம வந்து தனியாக பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா செட் டு அப்படின்றது தான் ரிப்போர்ட்டிங் வெர்பு. செட் டு அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு. அப்போ செட் டு ரிப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு வந்து ராஜு. ராஜு அப்படின்றது ஸ்பீக்கர், ராஜு அப்படின்றது ஸ்பீக்கர். மீ அப்படின்றது லிசனர், மீ அப்படின்றது லிசனர். ராஜு அப்படின்றது ஸ்பீக்கர். அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு முன்னாடி யார் பேசுகிறாங்களோ அவங்க ஸ்பீக்கர், யார் கேட்குறாங்களோ அவங்க லிசனர். ஓகேவா, இப்போ பார்த்தோம்னா ரிப்போர்ட்டட் வெர்ப் பாருங்கள். ரிப்போர்ட்டிங் ஃபார்மில் ஐ பாட் யூ எ கார் எஸ்டர்டே, அதில் பாட் மட்டும் ரிப்போர்ட்டட் வெர்ப். பாட் அப்படின்றது ரிப்போர்ட்டட் வெர்ப். ஐன்றது சப்ஜெக்ட், ஐ சப்ஜெக்ட், பாட் வெர்ப். ஸோ சப்ஜெக்டும் வெர்பு வந்ததுன்னா இது என்னது, இதுதான் அசர்டிவ் ஆர் டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பேர் நம்ம. ஓகேவா, இப்போ இதை நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செட்டுன்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு, யார் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஸ்பீக்கர், அது யார் கேட்குறாங்கன்றது லிசனர். ராஜு என்கிட்ட சொன்னார் அப்படின்னா மீனா என்னிடத்தில் எனக்கு சொன்னார் அப்படின்னா நான் லிசனர். சொன்னது யாரு, ராஜு. என்ன சொன்னார், ஐ பாட் யூ அ கார் எஸ்டர்டே. இது வந்து ரிப்போர்ட்டட், இது வந்து ரிப்போர்ட்டட் ஃபார்ம். ஓகேவா, அப்போ பாட்ன்றது ரிப்போர்ட்டட் வெர்பு. ஓகே ஓகே, மீண்டும் பாருங்க. ராஜு செட் டு மீ
ஐ பாட் யூ எ கார் எஸ்டர்டே. இதை இன்னும் நம்ம வந்து மேற்கொண்டு இன்னும் மைனூட்டாக பிரிப்போம். ராஜு செட் டு மீ அப்படின்றது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். அந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்மில் ராஜுன்றது ஸ்பீக்கர், செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, மீன்றது லிசனர். இப்போ ராஜு ஸ்பீக்கர் அப்படின்னா என்ன பர்சன் பாருங்க. ராஜு ஸ்பீக்கர் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ என்ன செய்யணும், ஸ்பீக்கர் என்ன பர்சன் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல எத்தனை பர்சன் இருக்கு, 3 பர்சன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பர்சன்லையும் சிங்குலர் இருக்கு, ப்ளூரல் இருக்கு. ஐ அப்படின்றது சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல். அந்த மாதிரி கண்டிப்பாக இதில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொனவுன் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பர்சன் அப்புறம் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? அப்போ வந்து ராஜு அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். என்ன ஃபார்ம், சப்ஜெக்டிவ் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுனில் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் சப்ஜெக்டிவ் ஃபார்ம், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ஃபார்ம், ரெஃப்ளெக்சிவ் ஃபார்ம், இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபார்ம், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சென்டென்ஸில் என்ன ஃபார்மில் வருதோ அந்த ஃபார்மில் தான் மாற்ற முடியும். சப்ஜெக்டிவ் ஃபார்மில் வந்தது அப்படின்னா சப்ஜெக்டிவ் ஃபார்மில் தான் கொண்டு வரணும் ஒழிய நீங்கள் வேறு ஃபார்ம் மாற்றக்கூடாது. அப்போ ராஜுன்றது ஸ்பீக்கர், தேர்ட் பர்சன் சிங்குலர், அது இல்லாமல் சப்ஜெக்டிவ் ஃபார்ம். ரிப்போர்ட்டிங் வர்ப் பார்த்தா என்ன வர்புன்னு பார்க்கணும். இந்த செட் அப்படின்றது பாஸ்ட் வர்பு. செட்டுன்றது பாஸ்ட் வர்ப்னா அதுக்கு என்ன ப்ரெசன்ட் வர்பு, சேன்றது ப்ரெசன்ட் வர்பு, செட்ன்றது பாஸ்ட். அதையும் முக்கியம். ஏன்னா வெர்பு இம்பார்ட்டன்ட், டென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் பாருங்க, லிசனர். லிசனர் மீயா இருக்கு இல்லையா, மீ என்ன பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர். அதே போல் இது அப்ஜெக்டிவ் ஃபார்ம். மீ அப்படின்றது அப்ஜெக்டிவ் ஃபார்ம். இதை பற்றி தெளிவாக நம்ம வந்து அப்புறமா விளக்கமாக சொல்லுவோம். முதல்ல என்னன்னு பார்த்துக்குங்க. அப்ஜெக்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறோம் நம்ம அதை. ஓகே, அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டட் ஃபார்மில் எடுத்தோம்னா ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதுவும் சப்ஜெக்டிவ் ஃபார்ம். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டிவ் ஃபார்ம். பாட்ன்றது ரிப்போர்ட்டட் வர்பு. அது என்னவா இருக்குது, பாஸ்ன்றதும் பாஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா? பாட் அப்படின்றது ரிப்போர்ட்டட் வர்பு என்னவா இருக்குது, அது பாஸ்டன்ஸாக இருக்குது. யூ பாருங்க, ஐ பாட் யூன்றதே செகண்ட் பர்சன் சிங்குலர், அதுவும் அப்ஜெக்டிவ் ஃபார்ம். அப்ஜெக்டிவ் இருக்கு. அப்போ என்னென்ன அப்ஜெக்டிவ் பாருங்க, ரிப்போர்ட்டிங்கில் மீ அப்ஜெக்டிவ், ரிப்போர்ட்டட்ல யூ அப்ஜெக்டிவ். ஓகேவா? அப்போது நம்ம என்ன கேட்டகரி என்ன செஞ்சோம், முதல்ல என்ன பண்ணோம், ரிப்போர்ட்டிங் ஃபார்மு ரிப்போர்ட்டட் ஃபார்ம் பிரித்தோம். அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வந்து ஸ்பீக்கர் லிசனர் பிரித்தோம். அதையே என்ன செய்கிறோம், பர்சன் வைஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வைஸ் பிரிக்கணும். இதெல்லாம் பிரித்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக போட முடியும். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம. ஓகேவா? பாருங்க, இப்போ என்னன்னு பாருங்க. ராஜு செட் டு மீ ஐ பாட் யூ எ கார் எஸ்டர்டே. இதில் என்ன அப்படின்னா ராஜு அப்படின்றத என்ன சொல்லணும், ஸ்பீக்கர்னு சொன்னோம் இல்லையா. ராஜு அப்படின்றது ஸ்பீக்கர். அப்போது ரிப்போர்ட்டிங் ஃபார்மில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கருமே ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கும். அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாமே ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிற ஸ்பீக்கரை குறிக்கும். அதை நான் இன்வர்ஸாக சொல்லிட்டேன். ராஜு அப்படின்றது ஸ்பீக்கர். அப்போ ராஜு ஸ்பீக்கர்னா அப்போது ரிப்போர்ட்டட் ஃபார்மில் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்பீக்கரை குறிக்கும். அதே போல் மீன் அப்படின்றது லிசனர். அப்போ மீன்றது லிசனர் அப்படின்றது கொட்டேஷனுக்குள்ள வாக்கியத்தில் இருக்கிற ப்ரொனவுன் செகண்ட் பர்சனை குறிக்கும். அப்போ ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கும், லிசனர் செகண்ட் பர்சனை குறிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கக்கூடிய ஸ்பீக்கர் பாருங்கள். ஸ்பீக்கர் வந்து அதாவது ரிப்போர்ட்டட் ஃபார்மில் ஐவி வந்துன்னு வச்சுக்குவேன். ரிப்போர்ட்டட் ஃபார்மில் ஐவி வந்ததுன்னா அது ஸ்பீக்கரை குறிக்கும். அந்த ஸ்பீக்கரை என்னவா இருந்தால் ஐயா இருந்தால் ஐவின்னு மாற்றணும், யுவா இருந்தால் யூன்னு மாற்றணும், ஹீஷியாக இருந்தால் ஹீஷியத்தை அப்படி மாற்றணும். அப்போது ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற ஒரு ப்ரொனவுன் ஸ்பீக்கரை குறிச்சதுன்னா அந்த ஸ்பீக்கரை என்னவா இருந்தால், ஸ்பீக்கர்ன்றதுக்கு கீழே போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னவா இருந்தால் அது எப்படி மாறும், எப்படி சேஞ்ச் ஆகும்னு கொடுத்துருக்கேன். ரிப்போர்ட்டட் ஃபார்மில் ஐவி இருந்ததுன்னா அது ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கர் என்னவா இருந்தால் எப்படி மாறும், இதெல்லாம் எப்படி ப்ரொனவுன் சேஞ்ச் ஆகுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ரொனவுன் சேஞ்சஸில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கரில் பொசசிவ் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து என்ன சீன் பாருங்கள். எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருங்கள். ஐ செட் டு ஹிம் அவர் டேடி பாட் யூ எ கார் எஸ்டர்டே. இப்போ அவர் அப்படின்றது யாரை குறிக்கும், அவர்ன்றது என்ன பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்னால யார் குறிக்கும்னா ஐயை குறிக்கும். அப்போ ஐ வந்து அவர் வந்தால் அங்கே என்ன வரும், சேஞ்சஸ் அவர் அப்படியே வரும்.
ஓகே, அப்போது ரிப்போர்ட்டர் ஃபார்மில் மை அவர் வந்திருந்து ஸ்பீக்கரில் ஐயோ யூஓ ஹியோ ஹீ சீட் இருந்துருதா, அப்போ ஐ மை அவர் மாறும், யூ யுவர் மாறும், ஹீ ஷி அப்படின்றது ஒரு நேம் வந்திருந்தா ஹெர் ஹிஸ் தெர்ன் மாறும். ஓகேவா? ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பர்சன் கண்டுபிடிச்சி அதை லிசனை குறிக்குமா ஸ்பீக்கரை குறிக்குமான்னு பார்த்து அதுக்கு ஏற்றார் போல் அந்த ப்ரனோன் அப்படியே போடுறோம். சப்ஜெக்டிவ்னா சப்ஜெக்ட் போடணும், ஓகேவா? அப்ஜெக்டிவ்னா அப்ஜெக்டிவ், பொசசிவ்னா பொசசிவ் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ செட் டு மீ யூ பாட் மீ அ கார் எஸ்டர்டே. இதில் வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த ஸ்லைடில் ஸ்பீக்கர் அப்படின்றது மீ அஸ் அப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் பர்சனில் மீன்றது வந்து சிங்குலர், அஸ்ன்றது ப்ளூரல். அப்போ ஸ்பீக்கர் அதாவது பார்த்தோம்னா ரிப்போர்ட்டட் ஃபார்மில் மீ அஸ் வந்திருந்தா ஸ்பீக்கர் ஐயா இருந்தால் மீ அஸ்ன்னு மாறும், யூஆர் இருந்தால் யூன்னு மாறும், ஹீ ஷி அப்படி இருந்தால் ஹிம் ஹேர் தெம் மாறும். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம்னா அந்த யூ செட் டு மீ யூ பாட் மீ எ கார் எஸ்டர்டே. அப்போ அந்த மீ அப்படின்றது என்ன இருக்கு பாருங்கள். மீ அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த மீ ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை குறிக்குது? யூவை குறிக்குது. மீ அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் யூவை குறிக்குது. அப்போ யூவை குறிச்சா என்னவா மாறுது? சேஞ்ச் ஆகும், யூன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ கீழே கொடுக்கப்பட்டிருக்க அந்த குறிப்பை இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இல்லை ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் பற்றி பார்த்தோம். அந்த ஸ்பீக்கரில் சப்ஜெக்டிவ் ஆர் அப்ஜெக்டிவ் ஆர் பொசசிவ் வந்தால் அது எப்படி மாறும்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது லிசனர். லிசனர் நின்று எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஃபார்மில், அதாவது இன் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரனவுன் செகண்ட் பர்சனாக இருந்தால் லிசனர் குறிக்கும். ஓகேவா? இப்போ ராஜு செட் டு மீ, ராஜு செட் டு மீ, இதில் யார் லிசனர்? மீ என்று லிசனர். அப்போ மீயை குறிக்கக்கூடிய என்ன ப்ரனவுனு ரிப்போர்ட்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா செகண்ட் பர்சன். ஏன் செகண்ட் பர்சன்? அது யூ செகண்ட் பர்சன். அப்போ யூ சப்ஜெக்டிவ், அது சப்ஜெக்டிவ் ப்ரனவுன். அப்போ யாரை குறிக்கும்? மீயை குறிக்கும். ஓகே, யூ என்னவா சேஞ்ச் ஆகும்? அப்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? அதாவது நல்லா கவனிச்சிங்க, யூ ஒன்று லிசனர் குறிச்சதுன்னா யூ என்ன ஃபார்மில் இருக்கும் அதே ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? யூ என்ன ஃபார்மில் சேஞ்ச் ஆகும்? அதே ஃபார்மில். அது என்ன மாறுது? ஐயா மாறும். ஓகே, பாருங்கள். யூ அப்படின்றது நான் கொடுத்துருக்கல, யூ அப்படின்றது அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த பாக்ஸ். யூ அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டரில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டிவ். அப்புறம் பச்சை கலரில் இருக்கிற லிசனர், அது கீழே இருக்கிறது புறம் வந்து என்ன அப்படின்னா லிசனராக இருந்தா என்ன, லிசனர் இருந்தா அப்படின்றது. ஓகேவா? அங்கே லிசனர் மீ இருக்கு, லிசனர் மீ இருக்கு, மீ இருக்கா? சரி, ரிப்போர்ட்டருக்குள்ள என்ன இருக்கு? யூ இருக்கு. அப்போ யூ என்னவா மாறும்? அங்கே என்ன எப்படி மாறும்னு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னு ஐயா மாறும், இல்லை வியா மாறும். என்ன காரணம்? ஏன் அப்படி மாறும் அப்படின்னா லிசனர் என்ன பர்சன் இருக்கு? லிசனருடைய பர்சனில் மாற்றணும் நம்ம. ஓகேவா? கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற செகண்ட் பர்சனை லிசனர் என்ன பர்சன் இருக்குது அதை மாற்றணும். கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற செகண்ட் பர்சன் யூ இருக்கு. யூ யாரு குறிக்குது? மீ இந்த லிசனர் குறிக்குது. அப்போ என்ன செய்யணும்? மீயை சப்ஜெக்ட் ஃபார்மை மாற்றணும். ஏன் சப்ஜெக்ட் ஃபார்ம் மாற்றணும்னா யூ சப்ஜெக்டில் இருக்கிறதுனால. ஓகேவா? அதே போல் பாருங்கள், யூ இருந்தால் யூவாக மாறும், ஹிம் ஹீ ஹிம் ஹேர் இதெல்லாம் வந்து என்ன வந்து ஹீ ஷி தேவ மாறும். அடுத்து லிசனரில் வந்து நெக்ஸ்ட்டு லிசனர் அப்படின்றதுல பொசசிவ் ஃபார்ம் பாருங்கள், பொசசிவ் அட்ஜெக்டிவ் பாருங்கள். எக்ஸாம்பிள் முதல்ல பாருங்கள். ஐ செட் டு ஹிம் யுவர் டேடி பாட் மீ அ கார் எஸ்டர்டே. பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட்டட் ஃபார்மில் யுவர் வந்திருக்கு. யுவர் என்ன பர்சன்? செகண்ட் பர்சன். யாரை குறிக்கும்? ஹிம்மை குறிக்கும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும்னா லிசனரை குறிக்கும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ வந்து அந்த லிசனரை ஓகேவா? அந்த லிசனரை என்ன ஃபார்ம் இருந்தாலும் சரி, அந்த லிசனர் என்ன செய்யணும் அப்படின்னா ரிப்போர்ட்டில் இருக்கிற என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்ம் மாற்றணும். ரிப்போர்ட்டில் இருக்கிறது வந்து பொசசிவ் ஃபார்ம் இருக்கிறதுனால ஹிம் வந்து ஹிஸ்ன்னு மாறும், ஹிம் வந்து ஹிஸ்ன்னு மாறும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா செகண்ட் பர்சன் வந்து லெசனை குறிக்கும். அப்போது லெசன் என்ன ஃபார்மாக இருக்கோ என்னவா இருக்கோ அதை அப்படியே மாற்றிக்கணும். யுவர் அப்படின்றது இங்கே என்ன மாறும்? ஹிஸ்ன்னு மாறும், ஹிஸ் டேடின்னு மாறும். ஓகே, அதே போல் மீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ஐயை குறிக்கும். அப்போ மீ அப்படி வந்துடும். ஓகேவா? அது வந்து லெசன் ஸ்பீக்கர், நம்ம ஸ்பீக்கர் மேலே பார்த்துட்டோம். இது லெசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னே பார்த்ததெல்லாம் வந்து
சப்ஜெக்டிவ் பார்த்தோம், பொசசிவ் பார்த்தோம். இப்போ அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். சென்டென்ஸை பாருங்கள். யூ செட் டு மீ ஐ பாட் யூ அ கார் எஸ்டர்டே. இப்போது யூ செட் டு மீ அது வந்து ரிப்போர்ட்டிங். ஐ பாட் யூ கார் அப்படின்னு ரிப்போர்ட்டட். ரிப்போர்ட்டில் என்னென்ன ப்ரொனவுன் இருக்குது பாருங்கள். ஐன்ற ப்ரொனவுன் இருக்குது, யூன்ற ப்ரொனவுன் இருக்குது. அப்போ யூன்றது என்ன பர்சன்? யூன்றது செகண்ட் பர்சன். அப்போது அந்த யூன்றது செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும் அப்படின்னா லிசனர் குறிக்கும். லிசனர் என்ன? மீ என்று லிசனர். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? யூ ஃபார்மில் அந்த லிசனை தூக்கி போடணும். யூ என்ன ஃபார்மு? அப்ஜெக்டிவ் ஃபார்ம். அப்போ மீ என்ன செய்யணும்? அப்படியே அந்த மீ இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படியே தூக்கிட்டு நம்ம அப்ஜெக்டிவ் ஃபார்மில் போடணும். மீ என்ன ஃபார்மு? மீயும் அப்ஜெக்டிவ் ஃபார்ம் தான். அப்போ யூ பதிலாக மீயை போட்டுக்கிறோம். யூவும் அப்ஜெக்டிவ் ஃபார்ம், மீயும் அப்ஜெக்டிவ் ஃபார்ம். அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? ஐ பாட் யூன்றதில் ஐ பாட் மீன் வரும். ஓகேவா? இப்போ வாங்க கீழே வாங்க. லிசனர் அப்படின்றது ஐ வரலாம், யூ வரலாம், ஹீ, ஷீ, ஹேர், ஹிம்லாம் வரலாம். ஓகேவா? ஆனால் இங்கே ரிப்போர்ட்டர் ஃபார்மில் யூ வந்தது அப்படின்னா என்ன லெசன் இருக்கோ அது என்ன மாறும்? மீ அஸ்ஸா மாறும், யூ யூவாக மாறும், ஹீ, ஹிஸ், ஷூ, ஹேர் இதெல்லாம் வந்து ஹிம், ஹேர், தெம்மா மாறும். ஓகேவா? ஏன் ஹீ, ஷீ போட்டுன்றது ஒரு நேம் நேமுக்காக போடலாம். அது நேமுக்காக போடணுதை அது போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த ப்ரொனவுன் செஞ்சு ஆகும். இப்போ இந்த ப்ரொனவுன் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பற்றியும், ஒவ்வொரு பர்சனும் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பற்றியும், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எது சப்ஜெக்டிவ், எது அப்ஜெக்டிவ், எது பொசசிவ் அப்ஜெக்டிவ், எது அப்ஜெக்டிவ், எது அப்ஜெக்டிவ்ன்ற பற்றி தெளிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து லைன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொனவுன் பற்றி தர தெரியும். ஏன்னா ப்ரொனவுன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் எது, செகண்ட் பர்சன் தெரியாமல் கண்டிப்பாக முடியாது. நிச்சயமாக ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எது தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டெரக்ட் புரியாது. டைரக்டே புரியாதனால அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பார்த்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டைரக்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ரிப்போர்ட்டிங் ஃபார்ம், இன்னொன்று ரிப்போர்ட்டர் ஃபார்ம். ரிப்போர்ட்டிங் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வர்புக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பீக்கர் லெசன் வரும் இல்லையா, அந்த ஸ்பீக்கர் லெசனுடைய ஃபார்ம் எந்த காரணம் மாற்றக்கூடாது. அந்த ரிப்போர்ட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீக்கரையும் லெசன் அப்படியே போட்டுக்கிறோம். அந்த ஸ்பீக்கர் லெசனர் ப்ரொனவுனாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஆனால் அதே ரிப்போர்ட்டரில் பாருங்கள், ரிப்போர்ட்டரில் இருக்கிற ஸ்பீக்கரை குறிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன், லெசனை குறிக்க செகண்ட் பர்சன் என்ன ப்ரொனவுன் இருக்கோ அதை மாற்றுனது. உதாரணம் இங்கே ஐ இருக்குது, யூ இருக்குன்னா ஐயூ அப்படியே வராது, மாறும். ஐ ப்ரொனவுன், யூ ப்ரொனவுன் மறுபடியும் மாறும். அப்போது ரிப்போர்ட்டிங்கில் ப்ரொனவுன் மாறாது, ரிப்போர்ட்டரில் ப்ரொனவுன் மாறும், சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக என்னென்ன சேஞ்சஸ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம டென்ஸை பற்றி எப்படி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய கடல் மாதிரி, நம்ம ஒவ்வொன்றும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸி. ஓகே, தேங்க்யூ.